பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலுமாய் தேவன் உங்களை காணும்படியாய் செய்த கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு உண்டான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம், இந்த நாளுக்கு உண்டான ஒரு வசனம், நம் வாழ்கிற இந்த காலகட்டத்திற்கு உண்டான ஒரு வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் எதை குறித்தும் நம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமது கவலை எல்லாம் அவர் மேல வைக்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, வேலையை குறித்து கவலை, படிப்பு காரியத்தை குறித்து கவலை, குடும்ப சூழ்நிலையை குறித்து கவலை. மாத்திரமல்ல, பாருங்க, அந்த கவலை எல்லாம் அவங்களுக்குள்ளவே வச்சுக்கிறாங்க, அவங்க மேலேயே போட்டுக்கிறாங்க எல்லா கவலையும். ஆனா தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நான் விசாரிக்கிறேன், உங்க கவலை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, என் மேல வச்சிருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷமாய் சமாதானமாய் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. தேவன் அதை தான் சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களை விசாரிக்கிறேன். ஒருவேளை நீ இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், நம்மளை விசாரிக்க யாருமே இல்லையே, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாருமே இல்லையா நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நமது கவலை எல்லாம் அவர் மேல நம்ம வச்சிடணும். ஏன்னா நம்ம மேல அக்கறை இருக்குது, அவருக்கு நம்ம மேல அன்பு செலுத்துறார். அதனால அவர் கேட்கிறார், ஏன்பா எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா, உன் குடும்பம் எப்படி இருக்கு, உன் வேலை எப்படி இருக்கு, நம்மை விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு சொல்றாரு, கவலை இருந்தா அந்த கவலையை என்கிட்ட வச்சிரு, என் மேல வச்சிரு, நான் உனக்கு சமாதானத்தை தரேன். அதுக்கு பதில் நீ அந்த கவலையை என்கிட்ட கொடு, நான் உனக்கு சந்தோஷத்தை தரேன். நீ கவலைப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, கவலைப்படாத, என்கிட்ட கொடுத்துரு, நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உனக்கு தருகிறேன். தேவன் சொல்லுகிறார். அதை குறித்து தான் நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கொஞ்சம் மட்டும் கவலையை நீ கொடுப்பா, ஏன்னா நீயே ரொம்ப நிறைய கவலைப்படுற, கொஞ்சம் மட்டும் கொடு, மீதி நீயே வச்சுக்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உனக்கு பதில் நான் அந்த கவலையை நான் சுமக்கிறேன், இதுக்கு பதில் நான் உனக்கு சந்தோஷத்தை, கொஞ்சம் ஒரு அளவுக்கு மட்டும் சந்தோஷத்தை நான் தரேன். அப்படி சொல்ல, நீ இருக்கிற எல்லா கவலையும் நீ என் மேல வச்சது, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், அல்லேலூயா, சந்தோஷத்தை தருகிறேன். தேவன் சொல்லுகிறார். அதை தான் நமது கவலை எல்லாம் தேவன் மேல வச்சிடணும். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. படிப்பின் காரியத்தை குறித்தோ, வியாதியை குறித்தோ, கடன் பிரச்சனை குறித்து இனி கவலைப்படவே தேவையில்லை. தேவன் ஏற்கனவே சொல்லிட்டார் நம்ம கிட்ட. இதுக்காக தான் நான் உங்களுக்காக நான் சிலுவையில மரித்தேன், உங்கள் கவலையை சுமந்து உங்களை கண்ணீர் துடைக்கும்படியாய், வியாதியிலிருந்து சுகத்தை தரும்படியாய், நான் ஏற்கனவே இது எல்லாவற்றையும் நான் சிலுவையில உங்களுக்காக நான் சுமந்துட்டேன். நீ தேவையில்லாம நீங்க சுமக்க தேவையில்லை இது எல்லாவற்றையும். அல்லேலூயா. அவர் தேவன் அதுதான் ஆசைப்படுறாரு. என்னுடைய மகன், என்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில சமாதானமாய் குடும்பத்தை நடத்தணும், ஆசீர்வாதமாய் நடத்தணும், நிம்மதியாய் அவங்க வாழ வேண்டும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. ஒருவேளை நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலை எல்லாம் என் மேல வச்சிடுங்க, ஏன்னா நான் உங்களை விசாரிக்கிறேன். ஒரு பிரச்சனையா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நமது கவலைகள் எல்லாம் நம்ம அவர் மேல வைக்கும் பொழுது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து
நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி நீங்க எதை குறிச்சுமே நீங்க கவலைப்படாதீங்க. வாழ்க்கையை குறித்தோ எந்த ஒரு சின்ன காரியத்தை குறித்து கூட நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவன் செய்வார், உங்களுக்காக செய்வார், நமக்காக செய்வார் அவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நம்ம கவலைப்படுறதுனால எதையுமே நம்ம சாதிக்க போறது இல்லை. கவலைப்பட்டு ஒருவேளை சாப்பிடாத பட்டினியா வேணா இருப்போம். நம்ம பட்டினியா இருக்கிறோம், அதனால நம்ம கவலைப்பட்டோம், நான் பட்டினியா இருக்கிறேன், அந்த கவலை சரியாயிடுமா? ஆகாது. ஒரே ஒரு வழி, ஆண்டவர் சமூகத்திலே நாம் உட்கார்ந்து அவர் சமூகத்திலே நாம் காத்திருந்து அவரோடு நாம் பேசும் பொழுது, உறவாடும் பொழுது நமக்கு கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அல்லேலூயா. இந்த கவலை ஒண்ணுமே இருக்காது. எல்லாவற்றையும் அப்படியே தூள் தூளா ஆக்கி போயிடுவார் அந்த கவலையை. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கவலை இருந்தா தேவனுடைய சமூகத்துல வையுங்க அந்த கவலையை. எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம அப்படியே நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல நாளுக்காய் நமது சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் நன்றி. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். நீர் சொன்னது போல தகப்பனே, எங்களுடைய கவலைகள் எல்லாம் உமது பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, வேலையை குறித்து, படிப்பின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இனி எதை குறித்தும் கவலைப்படாதபடி இயேசு எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்க நீர் கிருபை செய்வீராக. அந்த கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா இந்த வேத வசனத்தின்படி உங்கள் கவலை எல்லாவற்றையும் தேவன் இடத்துல வைத்திருங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் தேவன் தருவார். ஆமென்.